அஷ்ஹது أشهد அன் أن லா لا இலாஹ إله இல்லல்லாஹ் إلا الله வ அஷ்ஹது وأشهد intention between me and Allah is mine, and you don't need to care about it. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது ஜாப்பனீஸ் நடிகை ராயலில் பிளாக் அப்படிங்கிறவங்க இஸ்லாத்தை தழுவிருக்காங்க. ஸோ இஸ்லாத்தை நிறைய பேர் தழுவிட்டு தானே இருக்காங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது பொதுவாகவே இஸ்லாத்துக்கு வர எல்லாரையுமே இஸ்லாமிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆதரிப்பாங்க, அரவணைப்பாங்க. அது பொதுவாக நடக்கிற விஷயம்தான். ஆனால் சில பேர் அவங்களுடைய பேக்ரவுண்டை பொறுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படியாப்பட்டவங்கன்னா, ஆபாச படங்களில் நடிக்கிறவங்க. சரிங்களா? டோட்டலாகவே அவங்களுடைய லைஃபே வந்து ஒரு ஆபாசமயமாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்படி இருந்துட்டு இவங்க இஸ்லாத்துக்கு வரும்போது சில பேர் தவறுதலாக அவங்க பண்ணுறது பெரிய தப்பு தான், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இவங்க அதுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, Assalamu alaikum everybody. Since the beginning of Ramadan, people has been commenting about me sinning before, and your sin will never be forgiven. It's not fair that you've sinned a lot and then you are forgiven just like this, or you are not fasting, you are just creating content. I am fasting first of all, and then what Islam told me is what matters. The only thing which matters is the intention between me and God. If I am going to the great place after death, or if my sin is forgiven or not, it's not matter to you. It doesn't matter if my sin is forgiven or not, if I'm going to the good place or not. You should be focusing on your intention between you and God, Allah. My intention between me and Allah is mine, and you don't need to care about it. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சுருக்கமாக பார்த்தோன்னா, அதாவது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப பெரிய பாவி, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது, நீங்கள் சொர்க்கத்தை அடைய மாட்டீங்க, நீங்கள் என்ன ஆவாங்க, நீங்கள் நோன்பு வைக்கல, இது வந்து ஒரு கண்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, என்னுடைய நியத் எப்படி அப்படின்னு சொல்லி என்னுடைய படைத்த ரப்புக்கு தான் தெரியும். சரிங்களா? ஸோ எனக்கும் என் ரப்புக்கும் தெரிஞ்ச விஷயம் என் நியத்துங்கிறது. ஸோ அதில் நீங்கள் பேச தேவையில்லை. அதனால் எனக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுமா, நான் சொர்க்கத்துக்கு போவேனா அப்படிங்கிறது என்னுடைய இறைவன்கிட்ட இருக்குது. உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு உங்களுடைய லைஃப் எப்படி, உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது, எண்ணங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் மத்திய உறவு எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை பற்றி சிந்திங்க அப்படின்னு சொல்லி நல்லா பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம தேவையில்லாமல் யாருடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, தலையிட வேண்டியதில்லை. ஒருத்தர் மார்க்கத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள ஆதரிப்போம். அவங்க அதில் ஏதாவது தவறுகள் வந்த பிறகும் தவறுகள் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம நல்லா யோசிக்கணும். இஸ்லாத்தில் பிறந்து வளர்ந்த பை பர்த் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களே இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களில் காசுக்காகவும் புகழுக்காகவும், ஏன் இப்போ இந்த யூடியூபே எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ பேர் ஒரு புர்கா போட்டுட்டு வந்து அதுக்கு மதிப்பே கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, நடந்துக்கிறாங்க. ஏன்னா வெறும் இந்த வியூஸு, லைக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இவங்களாம் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ஸோ இவங்களை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இவங்க பாவம் மன்னிக்கப்படுமா, நம்ம அவங்களுடைய விஷயத்தில் நமக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம் இல்லையா இது? ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்தில் நம்ம தலையிடவே கூடாது. இவங்க முன்னாடி எவ்வளோ வேணால் பெரிய பாவம் பண்ணியிருக்கலாம். இப்போ 100 கொலை பண்ணவனுக்கும் அல்லா தஆலா மன்னிப்பு கொடுக்குறான்னு இருக்கு இல்லையா ஹதீஸ்ல? அப்போ இவங்க முன்னாடி பெரிய ஒரு பாவம் பண்ணியிருக்கலாம், ஆபாச படத்தில் நடிச்சிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தவங்க கூட இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா அல்லா தஆலா என்ன பண்ணுறான், அவங்கள பிறந்த குழந்தை மாதிரி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் நடந்தால் அதை சுட்டி காட்டலாம், இதை திருத்திக்கங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அறியாமையில கூட பண்ணலாம், அவங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள உட்காந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. யுவன் சங்கர் ராஜாவும் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் படங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, மியூசிக் போட தானே செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? இஸ்லாத்துக்கு வர்றது ஒரு ஈர்ப்புனால, ஒரு மன அமைதிக்காக கூட சில பேர் வந்திருப்பாங்க. ஆனால் அதில் உள்ள முழு விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காது, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும்னா எடுத்து சொல்லணும். நமக்கு யாருக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க எடுத்து சொல்லணுமே தவிர, இவங்க வந்ததெல்லாம் வேஸ்ட்டு, இவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாது, இன்னும் இவங்க பாவத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய முஸ்லீம்களே அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதாவது பிறப்பிலே இருக்கிற முஸ்லீம்களே சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம மற்றவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும் துவா செய்யலாமே தவிர, இந்த பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு நம்ம சொன்னோன்னா நம்ம அல்லாஹ்வுடைய தீர்ப்பை கையில் எடுத்துட்டோன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு ஹதீஸை கூட நம்ம வந்து உதாரணமாக சொல்லலாம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு விபச்சார பெண் என்ன பண்ணுறாங்கன்னா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வராங்க, யார் ரசூலே நான் வந்து விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, இவங்க என்ன இது இப்படி வந்து தண்டனை கேட்குறாங்களே, இந்த பொண்ணு வந்து மனம் திருந்தி அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ததுனால தான் இந்த அளவுக்கு இந்த உலக தண்டனையும் ஏற்கணும்னு சொல்லி வராங்க. ஸோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்க இவங்களுக்கு மனம் வரலை. அதனால என்ன சொல்றாங்க, அம்மா நீ கர்ப்பிணி பெண்ணா இருக்கீங்க, நீங்க குழந்தை பெற்றுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த குழந்தை பெற்றுட்டும் வராங்க. அப்போ அவங்க ரசூலா என்ன சொல்றாங்க, நீங்க குழந்தை இப்பதான் பெற்றிருக்கீங்க, நீங்க பால் குடி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பால் குடி முடிக்கிற காலத்துலயும் வராங்க. அப்போ திரும்ப என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அந்த பிள்ளை தானா கையில எடுத்து சாப்பிடும் போது வாங்க. திரும்ப போயிட்டு அந்த மாதிரி அந்த ஒரு ரொட்டி துண்டக்கு புள்ள கையில சாப்பிட்ற நிலையோட அவங்க வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரசூலா என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு தண்டனை கொடுக்க உத்தரவிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கும்போது, அந்த கல்லடி தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ரத்தம், அந்த விபச்சார பெண்ணுடைய ரத்தமானது சஹாபாக்கள் மேலே என்ன பண்ணுது, தெரிக்குது. அப்போ சஹாபாக்கள்ல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஐயோ இப்படி ஒரு விபச்சார பெண்ணுடைய ரத்தம் வந்து என் மேலே தெரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரசூலா என்ன சொல்றாங்க, நிதானமா பேசுங்க, இவங்க ஒருத்தருடைய பாவ மன்னிப்பு எப்படியாப்பட்டது தெரியுமா, மதீனாவில் உள்ள 70 பேருடைய பாவ மன்னிப்புக்கு போதுமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுடைய பாவ மன்னிப்புடைய வெயிட் எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரணமா நம்ம ஒரு பாவம் செய்யறோம், அந்த பாவத்துக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிறப்ப அதோடைய வெயிட்டுக்கும் இந்த மாதிரி பெரிய பாவம் செஞ்சுட்டு இவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பொழுது அவங்க செய்த பாவ மன்னிப்பை பார்த்தா மதீனாவில் உள்ள 70 பேருக்கு இந்த பாவ மன்னிப்பு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான பாவ மன்னிப்பு அவங்க கேட்டிருப்பாங்க இல்லையா. அதனால இவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க, இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. சரிங்களா. இப்ப சமீபத்துல மும்தாஜ் அவர்கள் ஒரு பயான்ல பேசியிருந்தாங்க. அந்த பயான்ல பார்த்தோம், அதுல வந்து அழகா குழந்தை வளர்ப்பை பத்தி பேசுறாங்க. எதுக்கே சலா இல்லாம விட்டுறீங்க, நல்லா படி நல்லா படி நல்லா படி. ஆனா அது காலையில ஃபஜர்க்காக நம்ம குழந்தைங்க நம்ம எழுப்புறோமா, ஃபஜர் சலாக்காக ஆர் யூ வேக்கிங் அப் யுவர் சில்ட்ரன். பாவம் குழந்தை தூங்குறாங்க, ஸ்கூல்லேருந்து ரொம்ப லேட்டாக வந்தாங்க, தூங்குறதுக்கு விடுங்க. அதே வீட்டில் ஃபயர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் குழந்தை தூங்குறாங்க பாவம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்களா? விட மாட்டீங்க. இப்போது நிறைய இந்த ஸ்பைடர் மேன், பேட்மேன், இவங்க தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஹீரோஸ். அண்ட் பார்பி அண்ட் கேலி ஜெனோ அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் த ஹீரோயின்ஸ் ஃபார் த கேர்ள்ஸ். Why we did not teach them about Fatima radhiyallahu anha? எதுக்கு நம்ம khadija radhiyallahu anha பத்தி, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பத்தி, உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ஏன் அவங்க பத்தி நம்ம சொல்லி கொடுக்கல நம்ம குழந்தைங்களுக்கு? அங்கே தான் பிரச்சனை. நீங்க எப்படி நடக்கிறீங்களோ, நீங்க நமாஸ்ல நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அன்புல ஏன் அல்லாஹ் ஷுக்ர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் கைர், நீங்க அல்லாஹ்வோட பேரோடே இருந்தீங்கன்னா உங்க குழந்தையும் அதே பேரோட இருப்பாங்க. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தரூத் அனுப்பிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு பார்த்து உங்க குழந்தையும் அனுப்பிட்டு இருப்பாங்க. நீங்க பாட்டு பாடிட்டு இருப்பீங்கன்னா உங்க குழந்தையும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நீங்க டிவி மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்க குழந்தையும் அதான் பண்ணுவாங்க. மொபைல்லே உட்காந்துட்டு இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து உங்க குழந்தைங்களும் அதான் பண்ண போறாங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிளா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அம்மாவோட மடி தான் ஃபர்ஸ்ட் மதரசா ஃபார் த சைல்டு. அந்த குழந்தை வளர்ப்பை பற்றி பேசின அந்த வீடியோவில் நிறைய பேர் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது நீ எல்லாம் வந்து பேசுகிற, இப்போ அட்வைஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சொன்னதுனால அதை கேட்க மாட்டோம், இந்த மாதிரியான தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது தெரியுமா, அதாவது ஒரு மனிதர் முன்னாடி காலத்தில் பகிரங்கமான முறையில் ஒரு கேவலமான குற்றத்தில் இருந்தா, பாவத்தில் இருந்தால் அவங்க அப்புறமா திருந்தவே கூடாது, அப்படியே திருந்தினாலும் அவங்க சொல்கிற நல்லதை எதையுமே நம்ம எடுத்துக்க கூடாது இப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா. அப்படி வந்து நம்ம நினைக்கவே கூடாது. நிறைய சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பாவமான காரியங்களில் தான் ஈடுபட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் நம்மள, அதாவது பாவங்கள் வெளிப்படையாக தெரியாத நிறைய பேர் பின்னாடி எவ்வளோ பாவங்கள் செஞ்சு தான் இருப்போம் இல்லையா. இவங்களுடைய பாவங்கள் வெளியே பகிரங்கமாக தெரியுது. அதனால இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களாம் ஒரு நடிகை, இவங்க கவர்ச்சி நடிகை, இவங்க ஆபாச நடிகைன்னு சொல்லி இவங்களுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்து இவங்களுடைய பாவ மன்னிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி இப்படி நம்மளாம் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனால் இது வந்து மிகப்பெரிய தவறு. இப்படி நம்ம பேசக்கூடாது. இவங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒருவேளை அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டி அவங்கள திருத்த வைக்கலாம். அவங்க கிட்ட எவ்வளோ நல்லது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு நாமளும் திருந்தலாம். சரிங்களா. ஸோ அதனால இது வந்து சில பேர் மனசில் இருக்க ஒரு நோய். ஸோ அந்த நோயை நம்ம என்ன பண்ணணும்னா தூக்கி போடணும். இவங்க அவங்கன்னு பார்க்குறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, யாராக இருந்தாலும் இறைவனுக்கு முன்னாடி அடிமை. அவங்க முன்னாடி அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது, அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா. இதே மாதிரி நம்மளுடைய ஹிதாயத்தும் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குன்னா எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு தெரியாது. சரிங்களா. நம்மளும் வந்து பாவம் செய்யக்கூடியவங்க தான். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஹிதாயத்துக்காகவும் நம்ம துவா செய்யணும், நம்ம செய்த பாவங்களுக்காகவும் பாவம் மன்னிப்பு கேட்கணும். மற்றவர்களுடைய ஹிதாயத்து, இப்போ அவங்க இஸ்லாத்தை நோக்கி வராங்க இல்லையா, நடிகையோ வேற யாரையோ செலிபிரிட்டிஸ் வராங்க இல்லையா, அவங்களுடைய ஹிதாயத்துக்காகவும் நம்ம துவா செய்து அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு நம்ம துவா செய்தோன்னா அல்லாஹ் நம்மளுக்கு ரெட்டிப்பு பல மடங்கு நன்மைகளை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது இஸ்லாத்துக்கு ஒருத்தவங்க வந்த பிறகு அவங்க ஏதாவது தவறு செய்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் இப்படி தவறு செய்கிறாங்களே, இவங்களுக்கு வந்து இஸ்லாத்தில் உள்ள ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்கள குறை சொல்கிறாங்க.
ஸோ நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க வரும்போதே குரானையும் ஹதீஸையும் கரைச்சி குடிச்சிட்டு வரதில்லை. அவங்க இஸ்லாத்தில் இருக்க ஒரு சகோதரத்துவம், தீண்டாமை ஒழிப்பு, ஒரு மன அமைதி, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள கவர்ந்ததால அவங்க இஸ்லாத்துக்கு வரும்போது அவங்க எல்லா விஷயமுமே தெரிஞ்சுக்கிட்டு எது ஹராம் எது ஹலால் அப்படின்னு முழுசாக தெரிஞ்சு அதன் படிதான் நடந்து வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அவங்க வரும்போது அவங்க கூட இருக்க இஸ்லாமியர்கள் எப்படியாப்பட்டவங்களா இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய செயல்கள்ல மாற்றங்கள் இருக்கும். சரிங்களா? அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள நம்ம எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நாம இஸ்லாமியர்களாகிய நாம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய செயல்கள், ஏன்னா நாம இஸ்லாத்துல பிறந்திருக்கோம், நமக்கு நிறைய நேரம் அவங்களுக்கு கிடைச்சதை விட குரானோடையும் ஹதீஸோடையும் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ நம்ம நிறைய நேரம் அது கூட இருக்கும்போது நம்ம அதை படிச்சு நம்ம வாழ்க்கையில அதை செயல்படுத்தக்கூடியவங்களா இருந்தா புதுசா வரவங்க என்ன பண்ணுவாங்க, யாரு கூட இருக்கிறாங்க, இப்போ இஸ்லாமியர்கள் கூட வந்து அவங்க பழகும் போது அந்த இஸ்லாத்தை அவங்க சரியா ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், ஆனா நான் பழகுற இஸ்லாமியர் இப்படிதான், அவங்க மியூசிக் போடுறவங்களா தான் இருக்காங்க, இல்ல அவங்க புர்கா போடாதவங்களா தான் இருக்காங்க, இப்படி வேற ஏதாவது ஸோ கூட இருக்காங்க இல்லையா, இந்த மனிதர்களுடைய நிலையை பொறுத்தும் அவங்களுடைய நிலை அமையலாம். அதனால நம்ம அவங்கள முழுமையா குறை சொல்ல முடியாது. இன்ஷால்லா நம்மளுடைய செயல்களில் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய செயல்களில் நிறைய வந்து என்ன பண்ணணும்னா திருத்தத்தை கொண்டு வரது மூலயமா புதுசாக வரவங்களை நம்ம என்ன பண்ண முடியும், தவறான பாதைக்கு போகாமல் அவங்க எந்த இஸ்லாத்தில் இல்லாத விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாமல் நம்மளால ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா அவங்கள சுட்டி காட்டி நேர்வழி கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ய முடியும். இன்ஷால்லா அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.